திருவண்ணாமலை தீப திருவிழாவில் பாடுவதற்கு முதன்முறையாக வாய்ப்பு கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த பாடகர் முகேஷ் நியூஸ் 18 தமிழ்நாடுக்காக பரவசமாக பக்தி பாடலை பாடினார். நான் முதல் முறையாக மகாதீபத்தில் பாடுற ஒரு வாய்ப்பு, ஏன்னா நிறைய முறை திருவண்ணாமலை வந்திருக்கேன், ஆனால் மகாதீபமில் பாடுற ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு கிடைச்சிருந்ததில்ல. இன்னைக்கு தான் இறைவன் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. ஆண்டுதோறும் தீப திருநாளில் அண்ணாமலையாரை பார்க்க தவறுவதில்லை என பக்தர்கள் கூறியிருக்கிறார்கள். கரெக்டா 5 மணி 7 மணிக்கு உள்ள தரிசனத்தை பார்த்தா அவ்வளவு ஒரு அற்புதம். இன்னைக்கே எங்களோட கஷ்டம் வெளியே ஏறி நாங்க வெளியே வரையில எங்களோட கஷ்டம் எல்லாமே போன மாதிரி ஆயிப்போச்சு. அவ்வளவு ஒரு அற்புதம். மதுரையில இருந்து வர்றோம். மதுரையில இருந்து நாங்க 10 வருஷம் வர்றோம். போன வருஷத்தை காட்டி இந்த வருஷம் கூட்டம் கம்மியா இருக்கு. கம்மி ஏற்பாடு நல்லா இருக்கு, நல்லா தரமா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லா இடத்துலயுமே எந்த ஒரு இது இல்ல, நல்லா இருக்கு. எல்லாருமே பாதுகாப்பா இருக்கு. எங்களுக்கு நினைச்சது நிறைவேறுது. வருஷத்துக்கு ஒண்ணு நாங்க நினைச்சிட்டு போறோம், வருஷம் எங்களுக்கு நிறைவேற்றுறாரு. மேலும் மேலும் எங்களுக்கு தோட்டத்தையும் செய்யுது. வருஷத்துல நாங்க 2 வாட்டி 3 வாட்டி கூட வந்துருவோம் முடிஞ்சா. திருவண்ணாமலைக்கு வந்து சென்ற பிறகு தங்களது வாழ்வில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்ததால் ஆண்டுதோறும் தீப திருவிழாவுக்கு வந்து விடுவதாக வெளிநாட்டு பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம். எவ்ரி இயர் வருவோம் திருவண்ணாமலை தீபத்துக்கு. ஏன்னா 8 years ago நாங்கள் வந்த வாட்டி. அப்போ எனக்கு இந்த தீபம்னா என்னன்னு தெரியாது. என்ன ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு கேஷுவலாக ஒரு டெம்பிள் ட்ரிப் மாதிரி தான் வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் வேற ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மிரக்கல், ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு. அப்போ இது ஒரு கிராட்டிடியூட், ஒரு நன்றி கடனாக தான் நான் எவ்ரி இயர் வந்து அவரை பார்த்து அவரை தேங்க்யூ சொல்றதுக்கு தான் வரேன். I'm from Sweden. Asman is my name, and I was here in last year, December, January, and now I come back. I love Arunachala and Ramana Maharshi and the ashram. Yeah, I like it. கொட்டுமடையிலும் பக்தர்கள் கிரிவலம் சென்றதை பார்க்கும்போது நெகிழ்ச்சியாக இருந்ததாகவும், உள்ளூர் மட்டுமின்றி வெளிய மாநில பக்தர்களும் தீப திருவிழாவுக்கு திரளாக வந்துள்ளதாக திருவண்ணாமலையில் பேட்டியளித்த பாடகர் வேலுமுருகன் தெரிவித்தார். அண்ணாமலையருடைய அருளை அந்த காட்சி பார்க்கறதுக்காகவே எல்லா மக்களும் ஒவ்வொரு குடும்பத்திலே இருந்து குடும்பத்தோடு இங்கே கிரிவலம் இருந்தாங்க. நைட்டே கூட அவ்வளோ மழைகள் இருந்தது. அந்த மழையிலையும் எல்லாரும் ரெயின் கோட்டு போட்டு அந்த கிரிவலத்து பாதையில் அவ்வளோ கூட்டம் நடந்தது. அப்பயே நினச்சேன், பக்தர்களுக்கு எப்பயுமே எல்லா நேரத்துலையும் அண்ணாமலையாரை நினச்சிட்டாங்கனாக்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கிறது. உண்ணாமலை அம்மா அண்ணாமலையாரே, உண்ணாமலை அம்மா அண்ணாமலையாரே, அருள் தருவாய் மக்களுக்கு, அருள் தருவாய் மக்களுக்கு. அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மருக்கு அரோகரா. திருவண்ணாமலையாரை மகிழ்விக்கும் வகையில் பாடல் பாட வாய்ப்பு கிடைத்ததை வாக்கியமாக கருதுவதாக பாடகி மாலதி கூறினார். ஒரு பெரிய பாக்கியம் தான். ஏன்னா எத்தனையோ கோடி மக்கள் இங்க அண்ணாமலையாரோட அருளை பெறறதுக்கு வரவங்க. நாங்க அவருக்காக பாடி அவரை சந்தோஷப்படுத்துற ஒரு பெரும் பாக்கியம் பெற்று இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்க பாட போறோம். ஒன்றானவள் உருவில் இரண்டானவள், உருவான செந்தமிழில் மூன்றானவள், ஒன்றானவன் உருவில் இரண்டானவள், உருவான செந்தமிழில் மூன்றானவள். தகவன ஆடவா சிவசக்தி, சக்தி சக்தியோடு ஆடவா, தக 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 தகவன ஆடவா சிவசக்தி, சக்தி சக்தியோடு ஆடவா. திருவண்ணாமலை தீப திருவிழாவை ஒட்டி இன்று மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் மலை மீது நெய் எடுத்து செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. கரடுமுரடான பாதை என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் செல்வதால் எளிதாக மலையேறி விடுவதாக இந்த பணியில் ஈடுபட்ட மக்கள் கூறுகின்றனர். மலையில் சார் கூட்டங்கள்லாம் கிடையாது.
எப்பயும் வந்து நம்ம மாமூலா வந்துட்டு மேலே போய் ஃப்ரீயா போய் மேலே வச்சுட்டு ஃப்ரீயா வந்துட்டேன் சார். ஒரு 21 வருஷம் ஆகும் சார். 21 வருஷமா? 21 வருஷம் போயிட்டு வந்துடும் சார். வயசுல இருந்து? ஆமா சார். ஆமா சார். உங்களுக்கு வயசு என்னன்னு? எங்களுக்கு 52வது வயசு. எப்பயுமே கொஞ்சம் கரடு முட்டான பாதை தான். நம்ம மேல ஏறி போயிட்டு நாங்க மாமூலா வந்து போறதுனால நாங்க போயிடுவோம். நாளைக்கு அந்த டின்னு வந்து 18 கிலோ. 18 கிலோல இருந்து 60 பேர், 60 டின்னு 60 டின்னு மேல ஒரு நாளைக்கு மேல போயிட்டு வச்சுட்டு வந்துருவோம். அதே மாதிரி 11 நாளைக்கு கொப்பரை கொப்பரை அது வேற குரூப். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மகா தீப திருவிழாவிற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக செய்தியாளர் சதீஷ் அளிக்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். சதீஷ், நேரம் செல்ல செல்ல கூட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? பக்தர்கள் என்ன சொல்றாங்க, விவரிக்கலாம். திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் சிகர நிகழ்வாக இன்று மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரம் கொண்ட மகாதீப மலை மீது மகாதீப மனது ஏற்றப்பட உள்ளது. இந்த தீப தரிசனத்திற்கான தற்போது திருவண்ணாமலையில் 20 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். திருவண்ணாமலை நகர் முழுவதும் எங்கு பார்த்தாலும் அண்ணாமலைக்கு ஹரோபரா என்ற பக்தி முழக்கத்தோடு பரவசமாக பக்தர்கள் வந்து தீப தரிசனத்திற்கான கிரிவல பாதை மற்றும் வாடை வீதிகள் காத்திருக்கிறார்கள். அண்ணாமலையார் கோவிலை பொறுத்தளவுக்கு தற்போது அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று தற்போது 5 மணி அளவில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் என்ற பஞ்சமூர்த்திகள் அண்ணாமலையார் கோவில் தீப மண்டபம் அருகே தரிசனம் செய்து அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் எல்லாம் ஆராதனைகள் நடைபெறும். 5:55 மணியில் அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுவார்கள். அதனைத் தொடர்ந்து தான் மகாதீபமானது ஏற்றப்படும். இந்த மகாதீப தரிசனத்திற்கான தற்போது வரை திருவண்ணாமலை நகர் பகுதியில் 20 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் குவிந்து தற்போது அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய காத்திருக்கிறார்கள். இந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக செய்துள்ளது. காவல்துறை சார்பாக 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி திருவண்ணாமலை கிரிவல பாதை முழுவதுமாக 80 இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பக்தர்களுக்கு எந்தவித அசம்பாதம் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று காவல்துறை சார்பிலாக கிரிவல பாதை, மாடை வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கற்பூரங்கள் ஏற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல மீறி கற்பூரம் யாராவது ஏற்றினால் அங்கிருந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் அவர்கள் தடுத்து நிறுத்தி அந்த கற்பூரங்களை பறிமுதல் செய்து அறிவுரை செய்து சொல்லி அனுப்புகிறார்கள். அதே போன்று காவல்துறை மற்றும் நகரின் பல்வேறு இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் மற்றும் கிரிவல பாதை உள்ளிட்ட இடங்களில் குடிநீர் பக்தர்கள் கூட்டம் குவிந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சதீஷ். திருவண்ணாமலையில் மகாதீப மலையில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிலையில் அனைத்து நிகழ்வுகளையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நேரலையாக வழங்குகிறது. ஆன்மீக இசை சொற்பொழிவாளர்கள் வீரமணி கண்ணன், சிந்துஜா, சுபாஷ் வீரமணி ஆகியோர் இணைய உள்ளனர். இடைவேளைக்கு பிறகு நேரலையை பார்க்கலாம்.